السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. சங்கைக்கு மிகுந்த மரியாதை குறித்தான மேலான பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதே போல அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் பரிசுத்தமானவர்கள். மேலிருந்து தூதர்களின் பக்கம் அனுப்பக்கூடிய மலக்குமார்கள் பரிசுத்தமானவர்கள். இதை கடந்து அல்லாஹ்வை கொண்டும் அந்த ரசூல்மார்களை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் ஈமான் கொண்டுள்ள முஃமின்களும் பரிசுத்தமானவர்கள். எப்ப முஃமின்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவர்களாக ஆக்கிவிட்டானோ அவர்களின் சகல காரியங்களையும் அவர்கள் உண்ணுகிற, உடுத்துகிற, பருகுகிற அத்துணை வஸ்துக்களையும் அல்லாஹ் பரிசுத்தமாக தான் ஆக்கி தந்துள்ளார். எங்கேயும் எந்த இடத்திலும் அழுக்கையோ அல்லது அசிங்கமானதையோ அல்லாஹ் முஃமின்களுக்கு ஆகுமாக்கவில்லை, விருப்பமானதாக ஆக்குவார். எந்த ஒரு முஃமினும் ஆடையிலே அதிகப்படியான அழுக்கை சம்மதிக்க மாட்டார். எந்த ஒரு முஃமினும் உணவிலே ஹராமான அல்லது யாருடைய பொருள் என்று தெரியாத ஒரு பொருளை உட்கொள்ள அவர் முன்வர மாட்டார். யதார்த்தமாக இந்த ஈமானிய பண்பு என்பது எதை உணர்த்தும் என்றால், ஒரு மனிதன் தன்னை சுற்றியுள்ள அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவதில் தான் அது உணர்த்தும். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமை நாம் ஏற்கனவே கடந்த வருடங்களில் சூரத்துல் அன்ஆமுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். இந்த சூறாவை அல்லாஹ் தஆலா ஃபுல் பேக்கேஜ், முழு சூறாவையும் அல்லாஹ் இறக்கி வைத்தார். குர்ஆனுடைய இறக்குதல் பல மாதிரி இல்லையா? சில ஆயத்துகள், ஒரு சூறாவினுடைய சில தகவல்கள் இப்படி இறங்கும். ஒரு ஆயத்து கூட இறங்கி உள்ளது. ஒரு முழு சூறாவை ஏறத்தாழ 1.5 ஜுஸுவுக்கு நெருக்கமான, ஒரு பக்கம் 1.5 பக்கம் தான் கூடுது. 1.5 ஜுஸு கொண்ட ஒரு முழு சூறாவையும் அல்லாஹ் மலக்குமார்கள் வழியாக இறக்கி வைத்தார். இந்த சூறாவை கொண்டு வருகிற போது ஜிப்ரீலை சுற்றி 70,000 மலக்குகள் பாதுகாப்பிற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக இறங்கினார்கள் என்றும் தகவல் தஃசீர்களிலே உண்டு. இப்ப இந்த சூறாவில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், வலா தகுலு மிம்மா லம் யுஸ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி. எந்த மாமிசத்தின் மீது அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்படவில்லையோ அந்த மாமிசத்தை நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்வதே முஃமின்கள் பரிசுத்தமானவர்கள், எனவே ஹலாலான உணவுகளை மாத்திரம் உண்ணுங்கள். ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் போடும் உத்தரவு ஹலாலை மட்டும் தான் உட்கொள்ள வேண்டும், ஹராமை உட்கொள்ள கூடாது. ஹதீஸ் ஒன்று கடுமையாக நம்மை பார்த்து பேசும். அந்த ஹதீஸ் நாம கொஞ்சம் அப்படியே காது வழியாக கல்விக்கு கொண்டு போனா அப்படியே நடுங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹராமை கொண்டு வளர்ந்த உடம்பு நரகத்திற்கு தகுதியானது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்து போனார். ஹராமை கொண்டு வளர்ந்த உடம்புன்னு சொன்னா நமக்கு பெரிய பதில். நம்ம எந்த நேரத்திலாவது எந்த இடத்திலாவது ஹராமை உட்கொண்டிருப்போமோ என்கிற அச்சமும் நடுக்கமும் ஏற்படும். கொஞ்சம் கவனத்தை அதிகம் வைப்போம். நமக்கு நம்முடைய உடலில் செல்லக்கூடிய உணவு என்பது ஹலாலாக இருக்கிறது. எதனால இவ்வளவு போர்ஸ் பண்ணப்படுது? எப்படியும் நம்ம அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட வஸ்துக்களை உண்ண போறது இல்லை. இதை தாண்டி உணவுகளில் ஏன் அல்லாஹ் இவ்வளவு போர்ஸ் பண்ண வேண்டும் என்றால், ஒரு முஃமினுடைய உணவுக்கும் அவனது இபாதத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு முஃமினுடைய உணவுக்கும் அவன் கையேந்துகிற துஆவுக்கும் சம்பந்தம் உண்டு. உண்மைக்கு மாத்திரம் சொந்தக்காரராகி உம்மி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒரு மனிதன் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளுகிறான். அந்த பயணத்தினுடைய தலைமுடியெல்லாம் அப்படியே கலைந்து விடுகிறது, ஆடையெல்லாம் தூசி பறந்து விடுகிறது. இந்த சூழலில் அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா ரப்பி என்று ஏதேதோ தேவைகளை கேட்கிறான். உண்மைதான், ஒரு பிரயாணியுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். நமக்கு தெரியும், ஊரில் இருக்கக்கூடிய நபருடைய துஆவை விட ஒரு பிரயாணியுடைய துஆவுக்கு வேலை ஜாஸ்தி. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரயாணத்துல போயிருக்கிறாரு, நீண்ட தூரம் பயணம், ரப்படத்துல யா ரப்பின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ மத்அமுஹு ஹராமுன் வ மல்பஸுஹு ஹராமுன் ஃபஅன்னா யுஸ்தஜாபு. அவன் உண்ணுகிற உணவு அந்த பயணத்தில் ஹராமாக இருக்கும் பட்சத்தில், அவன் உடுத்திருக்கும் உடை ஹராமாக இருக்கும் பட்சத்தில் எங்கிருந்து அங்கீகரிக்கப்படும் துஆ என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன புரியுதீங்க? நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உணவு ஹலாலாக இருப்பது ஷர்த். நம்முடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உணவு ஹலாலாக இருப்பது ஷர்த். உணவு ஹலாலாக இல்லாத பட்சத்தில்
இபாதத்துகள் எல்லாம் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இல்லாமல் போகிறது. அப்படியானால் இஸ்லாமிய பெரியவர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு சாலிஹ் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்திற்கு வந்து ஒரு நாள் சொல்கிறார்கள், நாயகமே, நான் எப்பொழுது துஆ செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொன்னார். அதாவது நாம் முஸ்தஜாபு துஆவாக ஆகும். எப்பொழுது துஆ செய்தாலும் அல்லாஹ் என்னுடைய துஆவை அங்கே ஏற்றுக்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு தகுதியை நான் வளர்த்துக்கொள்ள துஆ செய்தேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அல்லாஹ் தருகிறார், இல்லை என்று சொல்லல. என்றாலும் யா சஅத் அத்தீபு மத்ஹாபக தகுன் முஸ்தஜாபத் தஅவா, உனது உணவை நீ ஹலாலாக்கிக் கொள், ஆட்டோமேட்டிக்காக துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய மனிதனாக மாறுவாய். உனது உணவை நீ ஹலாலாக்கிக் கொள், அல்லாஹ்வால் என்ன செய்யப்படுவாய், உணவு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அந்தஸ்து உடையவனாக ஆகுவாய் என்று சொன்னார். இப்படி பார்க்கும்போது நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் உணவோடு சம்பந்தப்படுகிறது, நாம் உடுத்துகிற உடையோடு சம்பந்தப்படுகிறது என்று சொன்னால் உண்மைகளாகிய நம்மிடத்தில் கவனம் அதிகம் இருக்க வேண்டும். அதற்கு அபூ அப்துல்லாஹ் ஸாஜி என்கிற ஒரு பெரியார் சொல்கிறார், ஒரு 5 குணங்கள் முன்னிற்கு வர வேண்டும். அது ஒன்று மற்றொன்றோடு சம்பந்தப்பட்டது. ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று அது பலன் தராமல் போகும். ஒன்று அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முன்னிற்கும் அல்லாஹ் என்றால் யார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் எது, அசத்தியம் எது, கொள்கையில, இபாதத்துகளில, குணங்களில, எல்லாவற்றிலே சத்தியம் எது, அசத்தியம் எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறிந்து கொண்டான், ஆனால் சத்தியமான மார்க்கம் குறித்து விளக்கம் தெரியவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை அறிந்ததில் எந்த பயனும்? யோசனையா பார்த்தீங்களா? அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும், பின்பு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் உண்டான விஷயம் ஒருத்தர் அல்லாஹ் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டு அதோடு விட்டுட்டான், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அவர் அறிந்து கொள்ளலன்னு சொன்னான், அவன் அல்லாஹ்வை அறிந்ததில் எந்த பயனும் இல்லை. அதே போல மூன்றாவதாக அமலை அல்லாஹ்வுக்காக மன தூய்மை அறிந்து கொள்ள வேண்டும். இக்லாஸ் என்று சொல்லுவோமே அது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறிந்தான், ஆனால் அவனுடைய அமலிலே இக்லாஸ் இல்லை, அல்லாஹ்வை அறிந்ததில் எந்த பயனும் இல்லை. நான்காவதாக சுன்னத்தின்படி எந்த அமலையும் செய்யும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார், அவருடைய செயல்பாடுகள் ஒன்றுமே சுன்னத்திற்கு தோல்வா இல்லை, மனோ இச்சைக்கு தோல்வா இருக்குது, நபி வழியில் கொண்டு போயிட்டே இருக்கிறான். இவனுடைய அல்லாஹ்வை அறிந்ததில் எந்த அர்த்தம்? ஐந்தாவதாக ஹலாலான உணவை உட்கொள்ளும். ஹலாலான உணவை உட்கொண்டால்தான் மேலிருந்து வரக்கூடிய 4மே பயன்படும். அல்லாஹ்வை அறிதல், சத்தியத்தை விளக்குதல், இக்லாஸான முறையில் நம்முடைய அமலை அமைத்துக் கொள்ளுதல், அதுபோல இத்திபாவு சுன்னத்தை பின்பற்றி நடத்தல். இந்த 4ம் பயன் தர வேண்டும் என்று சொன்னால் உணவு ஹலாலா இருப்பது நிபந்தனை என்று அபூ அப்துல்லாஹ் ஸாஜி என்கிற ஒரு பெரியார் கூறுகிறார். அதுவை தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் பெண்கள் கூட உணவிலே பிறர் பொருளை அவருடைய அனுமதி இல்லாமல் உட்கொள்ளக் கூடாது என்பதிலே ரொம்பவும் உஷாராக இருந்தார். ஒரு சகோதரி அதற்கு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க, நான் தையல் நூலை நெய்கிற ஒரு தொழில் செய்கிறேன், நூல் நெய்யக்கூடிய ஒரு தொழில் செய்கிறேன். அந்த நூலை நெய்கிற போது என் வீட்டில் உண்டான அந்த விளக்கு தெரியனுடைய வெளிச்சத்தில் நான் அந்த நூலை நெய்து கொண்டே இருக்கிறேன். பெருமணிகள்ல நம்ம நூல் வச்சு தைக்கிறவங்க அந்த நூலை நெய்யணுவாங்க, அந்த நூலை நெய்யக்கூடிய ஒரு தொழில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் உண்டான அந்த காடா வெளிச்சத்தை செய்வேன். ஒரு நாள் ஊர் காவலர்கள், போலீஸ்காரர்கள், ஊர் காவலர்கள் ஊரை அவர்கள் ரோந்து வருகிற போது கையில் தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எடுத்துக்கொண்டு வந்து கொஞ்ச நேரம் என் வீட்டுக்கு முன்னால் இருந்தார்கள். அந்த வெளிச்சத்தில் நான் கொஞ்ச நேரம் நூலை நீக்கிவிட்டேன். இது கூடுமா? ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் சாதாரணமா பொது லைட்டை பொது பேன் தான் சொல்றோம். பொது லைட்டை பொது பேனை போட்டுதாங்க. ஆனா அந்த அம்மா சொல்லுது, கொஞ்ச நேரம் ஊர்காவலர்கள் வீட்டை கடந்து போகிற போது அந்த வெளிச்சத்தில் நான் நூலை போட்டேன், இது கூடுமா? அவர் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உதவி போயிட்டார். யாரும் நான் பிஷ்ருல் ஹாஃபி வரை சகோதரி, அதுதான் பார்த்தேன். பிஷ்ருல் ஹாஃபி பெரிய இறைநேசர், அந்த மனுஷனுக்கிட்ட நம்ம போகவே முடியாது. அவருடைய சகோதரி நான் என்று அந்த பெண்மணி சொன்னாங்களா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள், உங்களை போல நபர்களின் வீட்டில் இருந்துதான் தக்வா என்பது வருகிறது. உங்கள் மத்தியில் இருந்துதான் துன்யாவுக்கே பேணுதல் என்பது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது என்று சொன்னார்.
இப்படி வாழ்ந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். இன்னைக்கு நாம மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது போலவே நம்முடைய உணவிலும் குடிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். இது நமக்கு சந்தேகமாக இருக்கும், அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். சந்தேகத்தானே நம்ம உட்கொள்ளலாமே, அதை நம்ம செய்யக்கூடிய அமலே அந்த இருக்குது. அது நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணுமா இல்லையா, கொஞ்சம் பேணுதலாக இருப்போமே. அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அவ்வளவு ஒரு பொருட்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உணவிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய அமல்களும் துவாக்களும் அங்கீகாரம் பெறும் என்பதை சிந்தனையாக கொண்டு அல்லாஹ் அவன் வாழச்சந்த பிரகாரம் வாழ்கிற தோல்வியை தந்தல்வானாக. நம்முடைய உணவிலே, நம்முடைய குடிவாரங்களில், நம்முடைய உடைகளில், நம்முடைய சகல காரியங்களிலும் அவனுக்கு பிடித்தமாக, அவனுடைய ரசூலுக்கு பிடித்தமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி